தீய சக்தினா எந்த இடத்துல திமுக தீய சக்தி, எந்த இடத்துல திமுகவும் ஒழிக்கணும், அதுக்கு ஆதாரம் கொடு. அப்படி சாத்தியம் இல்லாத ஒரு அரசை தூக்கி எரிஞ்சிட்டு புது அரசை உருவாக்குங்க, அதுவும் உங்க கையில தானே இருக்கு, அதை நீங்க செய்யுங்க. இப்ப மாற்றம் என்ன செய்வீங்க? எடப்பாடி கொண்டு வருவீங்களா? மக்கள் எனக்கு இந்த ஆட்சி வேணாம்னா போகட்டும், அடுத்து கிடைக்கிற அடியில அப்புறம் தன்னை போல வந்து நிற்பாங்க. முதல்ல விஜய் போடுறாரு இந்த ட்ரெஸ் கோடு, ஜெகன்மோகன் போட்டது, சிவாஜி, எம்ஜிஆர் அழகா இருப்பாங்க பேண்ட் ஷர்ட்ல, அவ்வளோ அழகா கெத்தா வருவாங்க. அதை பார்த்து தாங்க இந்த விஜயே காப்பி கேட்டுங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஓகேனுவீங்களா? உங்க ஜனநாயகன் படத்தவே உங்களால வெளியே கொண்டு வர்றதுக்கு வக்கு இல்ல, அதை வச்சு பாஜகவோட உள்கூட்டணி போட்டு ஒரு வேலை பார்க்குறீங்க. மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், எங்களை பார்த்தா அந்த மண்ணாங்கட்டி மாதிரி இருக்கா? அடிச்சு ஓட விடுற கூட்டம் நாங்கெல்லாம். உன்னை ஒருத்தனை வச்சு மட்டுமே ஓட்டு வங்கிகளை உருவாக்கி ஜெயிக்கலான்னா தமிழ்நாட்டு மக்கள் அவனை மட்டையங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க OMD மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் சுந்தரவல்லி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. தாவேகா திமுக எங்க 2 பேருக்கு தான் போட்டியே அப்படின்ற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா தாவேகாவினரை திமுகவினர் வந்து அடிச்சிட்டாங்க. அதனால இந்த ரவுடி அரசியல் ஒழியணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தாவேகா சைடு இருந்து வந்துட்டு இருக்கு. உண்மையாலே திமுகவினர் தான் அதை பண்ணாங்களா? நாங்க எதிரிகளை அடையாளம் தெரியாத, கொள்கை பிடிப்பற்ற, ரசிகர் மன்றமாக வைத்துக் கொண்டிருக்கிற இந்த கும்பல் வந்து இப்படித்தான் பிரச்சாரம் பண்ணும். எது நடந்தாலும் திமுகனு டம்முன்னு காத்தடிச்சுன்னு வச்சுங்க. ஏதோ ஒரு இடி விழுந்தா கூட திமுக பாருங்க நாங்க போகும்போது இடி விழ வச்சிருச்சுன்னு கூட சொல்லுவானுங்க. ரொம்ப பிராக்டிக்கலே இல்லாத ஒரு கும்பல். ஆனா திமுக தானே மேம் அவர் எதிர்க்கிறாரு, தீய சக்தி. அப்புறம் அதிமுக வந்து ஊழல். சரி, நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுகவை எதுக்குறீங்களா? எந்த இடத்துல எதுக்குறீங்க? திமுக தீய சக்தி, எந்த இடத்துல தீய சக்தி? அதுதானங்க அரசியல். திமுக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிச்சு, இதெல்லாம் பண்ணிருச்சு, இதுல இருந்து திமுகவை நாங்க இது பண்றோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குன்னு அர்த்தம். நீங்க அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லையே. திமுக தீய சக்தி எப்படி என்றால் முட்டை மார்க் தான் வாங்குவாரு விஜய். ஏன்னா அவருக்கு அது தெரியாது. எவனோ எழுதி கொடுத்த பேப்பரை நான் விஜய் அண்ணாவுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, விஜய் அண்ணா இந்த எழுதி கொடுத்துருக்கிறவங்க மாத்தணும். எழுதி கொடுத்துக்கிறவங்களாவது கொஞ்சம் படிச்சவங்களா, கொஞ்சம் வாசிக்கிறவங்களா, கொஞ்சம் அரசியல் தெளிவுள்ளவங்களா, கொஞ்சம் புரிதல் உள்ளவங்களா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு தெரிஞ்சவங்களா இருந்தா ஒரு 4 வரி நல்ல வரியா எழுதி கொடுப்பாரு. இல்லைன்னா பஞ்ச் டைலாக் தான் வந்து விழுவும். நான் ரொம்ப தெளிவா கேட்கிறேன். தீய சக்தினா எந்த இடத்துல திமுக தீய சக்தி, எந்த இடத்துல திமுகவும் ஒழிக்கணும், அதுக்கு ஆதாரம் கொடு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்? கல்வி இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம், பெண் கல்வி தமிழ்நாடு முதலிடம், ஆய்வு கல்வி தமிழ்நாடு முதலிடம். கல்வியில நம்ம தான் ஃபர்ஸ்ட். 2வது பெண்கள் அதிகமா வேலைக்கு போகிற மாநிலங்களினுடைய பட்டியல்ல முதலிடத்துல நாம தான் இருக்கோம். 47% பெண்கள் வேலைக்கு போய் பொருளாதாரமா சொந்த காலில் நிக்கிறாங்க, நீங்க உட்பட, நான் உட்பட. அப்ப 47% பெண்கள். தனி மனித வருமானம், உங்க வருமானம் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும். வருமான வரி பண அடிப்படையில முதல் இடத்துல இருக்கிறோம். எண்ணிக்கை அடிப்படையில் நம்மளோட பெரிய ஆளுகளா இருக்கிறாங்க, ஆனா அதுல 2வது இடத்துல இருக்கிறோம். அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா வருமான தனி மனித வருமானத்திலயும் நம்ம முதல் இடத்துல இருக்கிறோம். இன்னொரு விஷயம், அரசியலா எதிர்த்து அடிச்சாடுறதுலயும் நம்ம முதல் இடத்துல தான் இருக்கோம். எந்த தவறு நடந்தாலும் இங்க ரியாக்ட் ஆகும். நீங்க அங்க ஒரு சட்டம் எழுதுறாங்க, இந்த சட்டத்தின் மூலமா மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா முதல் எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டில இருந்து வரும். இந்த அரசியல் சூழலும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப கல்வி, பொருளாதாரம், ஃபேக்டரிஸ், நம்ம இங்க இருக்கிறவங்க வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வடக்கு இருக்கிற ஊடகங்கள் இங்க இருக்கிறத பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஃபேக்டரிஸ், இவ்வளவு தொழிற்சாலைகள், இவ்வளவு வாய்ப்புகளை உருவாக்குறாங்கன்னு. படிக்கிற மாணவர் குழந்தைங்களுக்கு தகுதி இல்லைன்னு கிளப்பி விட்டானுங்க. இப்ப தகுதி இல்லைன்னா சொல்றேன், நான் தகுதியை கட்டுறேன் வா. படிச்சுட்டு வர அரசாங்க பள்ளி மாணவர்கள், சாமானிய குழந்தைகள் எல்லாருக்கும் நீங்க இப்ப தமிழ் முதல்வன் திட்டமோ அல்லது புதுமை பெண் திட்டமோ ஏதோ ஒரு திட்டத்தின் மூலமாக அவங்க பயிற்சி கொடுப்பது, அவங்களுக்கு லாங்குவேஜ் பயிற்சி கொடுப்பது, அவங்களுக்கு அவங்க துறை சார்ந்த பயிற்சி கொடுப்பது, அதுல என்ன வேக்கன்சி இருப்பது. இப்ப 12ஆம் முடிச்ச குழந்தைங்களுக்கு போஸ்டர் மாதிரி அடிச்சு ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்டர்? உயர்கல்வி எதெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம், எதுக்கெல்லாம் வாய்ப்புன்னு. நான் கேட்கிறேன், இதுல எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு?
ஏன் மேம் எல்லா துறையிலும் சார்ந்தவங்க இப்போ போராட்டத்தில் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் போதைப் பொருள் வந்து தலை விதித்து ஆடுது அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க முன்வைக்கிறாங்களே. இப்போ பேராசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இப்போ வந்து தூய்மை பணியாளர்களே வந்து கூவத்தில் இறங்கி உயிரை விடுற அளவுக்கு போராடி இருக்காங்க. அது எல்லாமே குற்றம் சாட்டி தானே இவங்க சொல்றாங்க. இல்லை, ரொம்ப நியாயமான கேள்வி. போராடாத ஏதாவது ஒரு மாநிலத்தை காட்டுங்க, போராடாத ஒரு நாடை காட்டுங்க. இல்லை காட்ட முடியுமான்னு இங்க அனைத்து துறையிலுமே இல்லை, நான் அதை தான் கேட்குறேன். போராடாம எந்த மாற்றமும் வராது. தமிழ்நாடே போராடி உரிமை பெற்ற மாநிலத்தின் அடையாளம் தமிழ்நாடு. போராட்டம் தவறு இல்லை. போராட்டம் அரசு கொடுத்திருக்கிற, சட்டம் கொடுத்திருக்கிற நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஜனநாயக உரிமை. போராடுறது தப்பு இல்லை. ஆனா போராடின பிறகு என்ன நடக்குதுன்றதுதான் நம்ம கேள்வி. நீங்க ஆசிரியர்கள் போராடினாங்க, அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் ஏற்று போராடினாங்களா? அதுக்கப்புறம் அது ஓகே ஆயிடுச்சா? அது மட்டும் தான் ஓகே. இல்ல, தூய்மை பணியாளர்கள்ல நேத்து கோர்ட்ல அரசாங்கம் கொடுத்திருக்கு, தூய்மை பணியாளர்கள் போட்ட கேஸ் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. அந்த கேஸ்ல நாங்க எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு. நீங்க இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய மாடல். அதிமுகவில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற எடப்பாடியார் வேணா உங்க மாடலா இருக்கலாம், மாடல் இல்லாம போகலாம். ஆனா ஜெயலலிதா உங்களுக்கு ரோல் மாடலா இருந்தாங்கல்ல, எம்ஜிஆர் உங்களுக்கு ரோல் மாடலா இருந்தாங்கல்ல, அவங்க ஊழல்லாம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு பதில் சொல்லவா தெரியுமா? இந்த ரோல் மாடல்காரங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? இந்த அதிமுக ஆட்சி தானே 14 மண்டலங்களை தனியாருக்கு விட்டாங்க. அன்னைக்கு போராடுறதுன்றது வேற, போராடினாலும் நியாயம் கிடைக்காதுன்றது வேற. அப்ப போராட்டம் பண்ணுவது அப்படின்றது மக்களுக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை. அதை குறைந்தபட்சம் எந்த வழியில சால்வ் பண்ணுவது, சரி பண்ணுவது அப்படின்றது அரசனுடைய முடிவு. ஒவ்வொரு இடத்துலையும் போராட்டம் பண்றாங்க, அதுல எவ்வளவு தூரம் சால்வ் பண்ண முடியும், 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க, சால்வ் பண்ண முடிஞ்சதை சால்வ் பண்றாங்க. அப்படி பார்த்தா கலைஞரை கூட தான் நம்ம ஒரு ரோல் மாடலா சொன்னாரு. அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் மக்களுக்கு நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கலாம்ல. சரி, அதாவது அப்படி சொல்லுங்க. தீய சக்தின்னு சொல்றீங்க. கலைஞர் ரோல் மாடலா இருந்தா திமுக அப்படி தீய சக்தியா இருக்கும்? ரொம்ப முரண்பாடா இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியலன்றதை ஒத்துக்கிட்டு கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க. ஏன்னா எல்லா வாய்ப்பையும் நீங்களே உடைச்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் சினிமா வாய்ப்பும் இல்லாம போயிடும். அந்த வருத்தம் தான் நமக்கு. ஸோ போராட்ட களம் இன்னும் இருக்கணும்ன்றேன் நான். போராட்ட களங்கள் இருக்கணும். போராட்ட களங்களால் தான் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிருக்கோம். எல்லா மாநிலங்களையும் 2 மொழி 3 மொழி கட்டாயம்னு நேரு காலத்துல இருந்து காங்கிரஸ் காலத்துல இருந்து பாஜக காலம் வரைக்கும் நம்ம மேல திணிச்சாங்க மும்மொழி கொள்கை. தொடர்ந்து தமிழ்நாடு போராடி 2 மொழி கொள்கைன்னு சட்ட அங்கீகாரம் வாங்கியிருக்கோம். தமிழ்நாடு நீங்களாக சட்டத்துல வாங்கியிருக்கோம் அங்கீகாரம். சரிங்களா? போராடினா 69% இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடை தக்க வச்சிருக்கிறோம். போராடணும்ன்ற ஆனா போராடும் விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம அடிப்படை தேவைக்காகவே போராடும் போது அது வந்து நமக்கு மக்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியா மாறுதுல்ல. அப்ப தமிழ்நாட்டுல இதுக்கு வந்து இடம் இல்லையா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க அடிப்படை சம்பளத்துக்காக வந்து இந்த அளவுக்கு போராடத்தாங்க செய்யணும். நீங்க போராடாம எந்த மாற்றமும் இல்லை. முதல்ல நான் என் இடஒதுக்கீடுக்காக போராடினேன், அப்புறம் வேலைக்காக போராடினேன், பெண்களுக்கான இடஒதுக்கீடுக்காக போராடணும். 73ல காக்கி சட்டை போடுறதுக்கு பெண்கள் போராடி தான் வந்தாங்க. இப்ப எல்லாமே நம்ம போராட்டத்தின் அடிப்படை தான் பெறுவோம். அரசு வந்து அப்படி அப்படி ஒரு ஞான உதயத்துல தான் செய்யறது கொஞ்சம் தான் செய்ய முடியும். அது வந்து பெண்களுக்கான சொத்துரிமை இது மாதிரியான சமூக நீதி பார்வையில ஓரளவு செய்வாங்க. இப்ப இண்டிவிஜுவலா ஒரு இயக்கத்துக்கும் ஒரு துறைக்குமான போராட்டம் இருக்குல்ல, அதை அவங்க லீட் பண்ணணும், அவங்க கையில் எடுக்கணும். அதுல எவ்வளவு சாத்தியமோ அரசு செய்யணும். அப்படி சாத்தியம் இல்லாத ஒரு அரசை தூக்கி எரிஞ்சிட்டு புது அரசை உருவாக்குங்க, அதுவும் உங்க கையில தானே இருக்கு. அதை நீங்க செய்யுங்க. அப்ப மாற்றம் என்ன செய்வீங்க? எடப்பாடி கொண்டு வருவீங்களா? நீட்டை கையெழுத்து போட்ட எடப்பாடியார், ஓபிஎஸ், நீட்டு, உதய மின் திட்டம், இன்னைக்கு பில்லு ஏறுதுன்னு சொல்றோம்ல, உதய மின் திட்டம் அன்றாடம் மின்சார பில்ல தனியார்களும் எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் உதய மின் திட்டம். அது கையெழுத்து போட்டது யாரு? அதிமுக தானே. நீட்டு கையெழுத்து போட்டது யாரு? அதிமுக தானே. தமிழ்நாட்டில் கடைசி வரைக்கும் நீட்டு, ஜிஎஸ்டி, உதய மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு ஒரு அம்மா ஸ்ட்ராங்கா நின்னாங்களே ஜெயலலிதா. அவங்க உள்ள ஆஸ்பத்திரியில் இருக்கும் போதே கையெழுத்து போட்டது நீங்க தானே. அப்ப அவங்கள கொண்டு வந்துடலாமா? சரி, பாஜக கொண்டு வந்துடலாமா? பாஜகவை கொண்டு வந்துடலாமா? இஸ்லாமியர்களை எதிரிகளை காட்டக்கூடிய பாஜக கொண்டு வரலாமா? ஒட்டுமொத்த பொருளாதார செலச்சு உலகத்திலேயே இந்தியாவை விட்டு அதிகமா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற இளைஞர்களை கொண்டிருக்கிற முதல் நாடு இந்தியா. தற்கொலை அதிகமா இளைஞர்கள் செய்யக்கூடிய முதல் நாடு இந்தியா. பெண்களை வாடகை தாய்களாக வெளிநாட்டுல இருந்து சுற்றுலாக்கு வரான், மருத்துவ சுற்றுலான்னு வரான். வாடகை தாய்களாக ஒரு பெண் 6 முறை 7 முறை கற்பந்தரிக்கிறான். இதுக்கு ஒரு சட்டம் இயற்றி அதை காப்பாத்துறதுக்கு வக்கு இல்லை. இதுல முதலிடமே குஜராத். போதைப்பொருள் சொன்னீங்கல்ல, போதைப்பொருள் எங்க இருந்து வருது? போதைப்பொருள் அதிகமா பிடிபட்ட ஊர் இது குஜராத். குஜராத் யாருடைய ஐக்கானு? பாஜகவுடைய ஐக்கானு. குஜராத்துடைய முந்த்ரா துறைமுகம் யாருடையது? அதானி உடையது. முந்த்ரா துறைமுகத்துலதான் லட்சக்கணக்கான கிலோ கணக்குல, டன் கணக்குல போதை மருந்து எடுக்கப்பட்டது. ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருப்பேன் அதானிக்கு.
அதானியோடைய முத்ரா துறைமுகம் தானே, ஒரு நோட்டீஸ் அனுப்பிங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் எங்க அதிகமா பிடிபட்டுச்சு? பாண்டிச்சேரி, காரைக்கால், அந்த துறைமுகம் யாருது? அதே அதானி தானே. அங்க கொண்டு வந்து சேர்ப்பீங்க வெளிநாடுகள்ல இருந்து. இந்தியாவினுடைய போதை மருந்து நுழைவாயிலாக பாஜகவினுடைய ஐகான் மாநிலமான குஜராத் இருக்கும். அங்கிருந்து நேரா கொண்டு வந்து இங்கே சேர்ப்பாங்க காரைக்கால்ல இருந்து பாண்டிச்சேரி வழியா தென் மாவட்டங்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்குவீங்க. இங்க ஒரு சட்டம் இயற்றுனாங்க. இது வரைக்கும் போதைப் பொருள் வச்சிருந்தவங்கள பிடிச்சி உள்ள தள்ளுவாங்க, அவங்க பொருளை பறிமுதல் பண்ணுவாங்க. இவ்வளவுதான். இந்த ஆட்சி வந்த பிறகு போதைப் பொருள் விற்கிறவங்களுடைய சொத்தை பறிமுதல் பண்ணாங்க. இப்போ ஒருத்தர் போதைப் பொருள் விற்கிறாரு, சம்பாரிச்சு பெரிய ஆளா இருக்காரு. ஒரு 2 வருஷம் உள்ள உட்காந்துட்டு வீட்டுல வந்து ஜம்முன்னு உட்கார மாதிரில உன் சொத்தை பிடிக்கிட்டா நீ தெருவில் கோவணம் இல்லாமல் நிக்கணும், சரியா? இப்ப வா பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதே போல தமிழ்நாட்டினுடைய தென்கோடி பகுதியெல்லாம் கஞ்சா பயிரிடுறதே வாழ்க்கையா வச்சிருந்தாங்க ஒரு கூட்டம். அதெல்லாம் சரி பண்ணி அவங்கள மாற்று தொழில் கொண்டு வந்து அப்படி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு சமூகத்துல 100% கிளீன் அப்படின்னு எந்த நாட்டையும் எந்த மாநிலத்தையும் சொல்ல முடியாது. எந்த முயற்சி எடுக்கிறோன்றதுல தான் ஒரு அரசு நல்ல அரசா கெட்ட அரசான்னு சொல்ல முடியும். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரு வரணும்னு மக்கள் தீர்மானிக்கிட்டோம். மக்கள் எனக்கு இந்த ஆட்சி வேணான்னா போகட்டும், அடுத்து கிடைக்கிற அடியில அப்புறம் தன்னை போல வந்து நிற்பாங்க. எப்படி 4 வருஷமா இபிஎஸ் உடைய ஆட்சி காலத்துல போராட்ட காலத்துல படுத்து கிடந்தோம், அப்படி ஆயிரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் அவர்களை பார்த்துதான் வந்து காப்பி பண்றாரு, எல்லாமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாரு, ட்ரெஸ் கோட்ல இருந்து அந்த ஸ்டைல்ல இருந்து எல்லாமே அப்படின்ற மாதிரியான கருத்து. நல்ல வேலைங்க, மனித குலத்துக்கே விஜய் தான் ஆடை நெஞ்சு கொடுத்தாருன்ற அளவுக்கு சொல்லாம இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் விஜய் ரசிகர்களை பாராட்டுறேன். முதல்ல விஜய் போடுறாரு இந்த ட்ரெஸ் கோடு ஜெகன்மோகன் போட்டது. ஜெகன்மோகன் ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய ட்ரெஸ் கோடு இது. அப்ப இதுக்கு முன்னாடி யாருமே போடலையா? ஊரே போட்டது தாங்க. ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ் பேட்டர்ன் பிடிச்சிருக்கு, அதை அவங்க தொடர்ந்து போடுறாங்க, ஒரு பேட்டர்னை உருவாக்க ட்ரை பண்றாங்க, அவ்வளவுதான். ஏன் இந்த சாண்டல்கள் பேண்ட்டை போட்டு ஒயிட் சட்டை போட்டதில்லை? நான் போட்டிருக்கேன். சாண்டல் கலர் பேண்ட்டை போட்டு கருப்பு சட்டை போட்டு நான் போயிருக்கேன். அப்போ சுந்தரவல்லியோடைய ஸ்டைல அண்ணன் விஜய் வந்து காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவா? நான் என்னுடைய ஃபேன்ஸை வச்சு 4 போஸ்ட் போடவா? இதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனமா, அறிவற்ற தனமா இல்லையா? இல்ல முதல்வர் நல்ல டப்புன்னு வேற மாதிரி கேட்டுருவேன். முதல்வர் வந்து பேண்ட் போட்டிருக்காரு, சின்ன வயசுல இருந்து நடிகரா இருந்தவர் முதலமைச்சர். இவரு நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய சீரீஸ்ல வெப் சீரீஸ்ல சீரியல்களை நடிச்சிருக்கிறாரு, அவரும் நடிகர் தானே. இப்போ நீங்க பேண்ட் சட்டை போட்டீங்களே, இதுக்கு முன்னாடி ஜெமினி கணேசனை பார்த்து நீங்க காப்பி அடிச்சிங்கன்னு சொன்னா விஜய் ஒத்துக்குவாரா? ஏன்னா அந்த காலத்து படத்துல அழகா ட்ரெஸ் பண்ணவர் ஜெமினி கணேசன், சிவாஜி, எம்ஜிஆர் அழகா இருப்பாங்க பேண்ட் ஷர்ட்ல, அவ்வளோ அழகா கெத்தா வருவாங்க. அதை பார்த்து தாங்க இந்த விஜயே காப்பி கேட்டுங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஓகேன்னுவீங்களா? இந்த ஆடை என்பது பொது சமூகம் கண்டுபிடிச்ச நாகரிகமான ஒண்ணு. அது பண்பாட்டுக்குள்ளவெல்லாம் வராது, அது பழக்க வழக்கத்துல ஒண்ணு. நமக்கு எது ஆடை தேவையோ அதை போட்டுக்கலாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உனக்கு அரசியலே தெரியலன்றது இதுல இருந்து தெரியுதா? யார் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, யார் என்ன அரசியல் என்னங்க? திமுக செய்யற குற்றங்களை கண்டுபிடிச்சு நோண்டி எடுக்க வேணாமா? தெருவில் உட்கார வேணாமா? உங்க ஜனநாயகன் படத்தவே உங்களால வெளியே கொண்டு வர்றதுக்கு வக்கு இல்லை. உங்க ஜனநாயகம் படத்தை கூட வந்து வெளியே கொண்டு வர விடாம அதை வச்சு பாஜகவோட உள்கூட்டணி போட்டு ஒரு வேலை பார்க்குறீங்க. ஜனநாயகம் படம் இன்னைக்கு வந்துருச்சுன்னா 2 மாசத்துல அந்த வேலையை முடிஞ்சிடும். ஜனநாயகம் படம் ஆல்ரெடி ஒரு அட்டை மொக்க படங்க, அதோட ரீமேக்குங்க. அந்த படம் கூட ஓடிடியில இருக்குங்க. ஓடிடியில அந்த படத்தை பார்த்தா அவர் என்னடான்னா டிராக்டரை கையில ஒரு வரல சுத்திக்கி இருக்காரு, இந்த பக்கம் பறக்க வராரு 10 பேர், இந்த பக்கம் 100 பேர். இந்த படத்தை ரீமேக் பண்ணிட்டு அதுக்கு பேரு ஜனநாயகன் வேற பேர் வச்சு தமிழ் சமூகத்தினா அப்படி இதான் நினைக்கிறீங்களா? அந்த படம் நிச்சயமா 5 நாள் கூட ஓடாது. ரசிகர்கள் உயிரை விட்டு 5 நாள் ஓட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். படத்துல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எதை வேணாலும் கொண்டு வாங்க. ஆனா சொந்த படத்தை வச்சு அதுல கொஞ்சம் டைலாக் இருக்கான், அதனால அந்த படத்தை கொஞ்சம் லேட்டா போட்டோம்னா தேர்தலை ஒட்டி அந்த டைலாக் எல்லாம் அப்படி பயங்கரமா இதாகி எமர்ஜ் ஆகி மக்களை இது பண்ணி ஓட்ட பிரிச்சுருவார். அதுதான் இவருடைய நோக்கம். அதனால இதுக்கு சப்போர்ட்டா பாஜக நிக்குது. பாஜக நோக்கம் என்னன்னா ஓட்ட பிரிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. அன்னைக்கு ரஜினியா தேவைப்பட்டாரு, ரஜினியை போட்டு பாடாப்படுத்தினாங்க, அவர் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி தப்பிச்சிட்டாரு, எஸ்கேப். அதுக்கப்புறம் இவர் சிக்கியிருக்கிறாரு. அதுலயும் 41 பேர் மரண வழக்கு கொண்டு போய் குடுமியை போய் நேரா கொடுத்தாரு. குடுமினா தலைமயிர், அதை கொண்டு போய் நேரா பிஜேபி கையில கொடுத்துட்டு என் முடியை பிடிச்சி ஆட்டுங்கன்னு உட்காந்துருக்காரு, ஆட்டிட்டு இருக்கு. ஓகே, அந்த வாக்கிங் ஸ்டைலு ட்ரெஸ் கோடு தான் நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா பேச்சையுமே வந்து முதல்வர் அவர்கள் காப்பி தான் அடிச்சிருக்காரு. இப்ப நேத்து நடந்த அந்த கூட்டத்துல கூட 234 தொகுதியிலையும் விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப 234 தொகுதியிலையும் ஸ்டாலின் தான். இதை நேத்து சொல்லல அவரு. ஆக்சுவலா
கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கட்சி கூட்டத்தை நம்ம எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம். கட்சி கூட்டத்துல முடிவெடுக்கிற ஒரு தலைவரை அடையாளமா காமிச்சு, நானே நின்னா என்ன மாதிரி வேலை செய்வியோ அது மாதிரி. ஆனா விஜய் அதை சொல்ற, ரெண்டுக்கும் பொருளே வேற. முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, டே நான் நின்ன மாதிரி நான் நிக்கிறேன்னு நினைச்சுக்கோ, நான் நிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு நீ வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடுமையா உழைப்பையோ அது மாதிரி ஒரு கூட்டணி கட்சி உட்பட உழைக்கணும், சண்டை போட்டுக்க கூடாது. அதுதான் நேத்து அவர் பேசினது. அண்ணன் என்ன சொல்றாரு, நான் தான் நிக்கிறேன். அவர் சொன்ன பேச்சு அப்படியே சொல்லவா, மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய். எங்களை பார்த்தா அந்த மண்ணாங்கட்டி மாதிரி இருக்கா? அடிச்சு ஓட விடுற கூட்டம் நாங்கெல்லாம். 100 ஆண்டு கால வரலாறு எங்க பின்னாடி இருக்கு. நான் விஜய் இது ஜனநாயகம் கிடையாதுங்க. ஒருத்தனை வச்சு மட்டுமே ஓட்டு வங்கிகளை உருவாக்கி ஜெயிக்கலாம்னா தமிழ்நாட்டு மக்கள் அவனை மட்டையங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒருத்தருக்காக ஓட்டு போறல, என் தொகுதியில யார் எனக்காக நிப்பான், யார் எனக்காக குரல் கொடுப்பான், யார் என்னுடைய ஊருடைய தேவையை நிறைவேற்றுவாங்க, யார் மக்களுக்கானவர்கள் பார்த்தா நான் ஓட்டு போடுவேன். நீங்க என்ன இங்க அவ்வளவு முட்டாள நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்தியா முழுசும் மோடி அலை வீசும் போது தமிழ்நாட்டுல மொத்தமா அடிச்சு துரத்திவில்ல, அதான் தமிழ்நாடு. நீங்க இவங்க தப்பா எஸ்டிமேட் பண்ணிருக்க, ரெண்டுக்குமே பொருளே வேற. நான் தான் நிக்கிறேயா, நீ ஓட்டு போடியா மூஞ்சியை பார்த்து அப்படின்னா நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? வேண்டாங்க. நான் ஒரு மரியாதையா பெரியவராச்சே, பெருசுங்களை திட்டக்கூடாதுன்ற ஒரு கொள்கை வச்சிருக்கேன். ஆமா, அவர் எங்களோட பெருசு தானே 4-5 வயசுக்கு. அதனால சரி போயிட்டு வரட்டும், பாவம் வயசான காலத்துல உளர்றாருன்னு முடிவு பண்ணிட்டு அமைதியா இருக்கும். இந்த கான்டெஸ்ட், இந்த பார்வையே தவறானது, ஜனநாயக விரோதமானது. உன் கட்சியில ஒருத்தர் நிப்பாட்டி ஏய் என் தம்பிடான்னு சொல்லுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. என் தம்பி என்ன மாதிரி அடிச்சு ஆடுவான் சொல்லுங்க, நியாயம் இருக்கு. ஆனா அடிச்சுதான் ஆடுறாங்க. நடு ரோட்ல ஒரு பெரிய கிரெயினை தூக்கிட்டு வந்து, பெரிய மாலையை தூக்கிட்டு வந்து போட்டு மொத்தத்தையும் டிராபிக்கையும் ஜாம் பண்ணி விட்டு கொண்டாடி விசில் அடிச்சு திர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பாவம், அவனை காட்டியும் சொல்ல முடியாது, அண்ணனுக்கு அப்படி ஒரு நெருக்கடி வேற இருக்கு. அதனால நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், முதலமைச்சர் சொன்ன அந்த பொருளும் அண்ணன் விஜய் அவர்கள் சொன்ன அந்த பொருளும் டோட்டலி வேற. முதலமைச்சர் நின்னா என்ன மாதிரி வேகமா வேலை செய்வீங்களோ, என்ன மாதிரி அழுத்தத்தோட வேலை செய்வீங்களோ அது மாதிரி செய்யுங்க. இவரு நான் தான் நிக்கிறேன், நான் தான் விஜய் தான் நிக்கிறேன், நீ அங்க இருக்கிற மூஞ்சியெல்லாம் மறந்துடு, நீ அவன் ஓவரெல்லாம் மறந்துட்டு நான் என்ன நினைச்சுக்கிட்டே நீ போட்டுருன்றாரு. வீட்டுக்கு அவர்களே வந்து எழுப்பி கேட்டோம்னா நம்ம விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு விஜய். கனவு யார் வேணாலும் காணலாங்க. கனவு காணுவதோ அல்லது எதிர்காலத்தை குறித்து கற்பனை செய்வதற்கோ தடையே கிடையாது. இந்த மாதிரி கனவு கண்டதெல்லாம் ஸ்பெஷல் கனவா இருக்கும். பாவங்க, புதுசு இல்ல, 2026 தேர்தலுக்கு அப்புறம் அரசியல்னா என்னன்னே அனைத்து தெரிஞ்சுப்பாரு. இப்ப தாவேகா வந்து ஒரு திமுகவை எதிரியா பாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்களா? இல்ல, தாவேகா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே என்னுடைய எதிரி யார் அப்படின்னா திமுக. பாஜக வந்தாங்க, எதிரி யாரு? திமுக. எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, இது பாஜக. எங்களுக்கும் திமுகவு தான் போட்டி, இது அதிமுக. எங்களுக்கும் திமுக தான் போட்டி, இது பாஜகவில் இருக்கிற குட்டி குட்டி அமைப்புகள். அப்புறம் நம்ம அண்ணன் இருக்காருல்ல, பாருங்க அண்ணனவே பறந்துட்டோம், நம்ம அண்ணன் சீமானு. எங்களுக்கும் திமுகவுக்கு வந்து போட்டி. இப்ப வந்த புது அண்ணன் சின்ன அண்ணன் எங்களுக்கும் இது வருஷமா சொல்றதுங்க. சை, புதுசா கூட யோசிக்க மாட்டாங்க. திமுக இப்ப திமுக அதிமுக விமர்சனம் செய்யும், பாஜகவை விமர்சனம் செஞ்சு பார்த்திருப்போம். ஆனா தாவேகாவை உண்மையாவே திமுகவும் எதிரியா பாக்குதா? ஏன்னா இவங்க மறைமுகமா தான் தாக்கி இருப்பாங்க விஜய் அவர்களை, நேரடியா எங்கேயுமே விமர்சனம் செஞ்சு நம்ம அதுக்கெல்லாம் உனக்கு ஒர்த்து இல்ல தம்பி அப்படின்றது அதுக்கு இருக்கிற. ஹே பூப்பாயே, நீ வேற குறுக்கால அந்த கௌசிக் வந்துட்டான் அப்படின்ற மாதிரிதான் நம்ம அண்ணன் விஜய். குறுக்கால வர்ற கௌசிக் தான் நம்ம அண்ணன் விஜய் அடி வாங்கிட்டு போறாரு. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, அரசியலா நீங்க ஒரு டஃப் கொடுக்குற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து பயப்படுவாங்க, அல்லது விவரமான ஆளா கையில ஆதாரங்களை வச்சு ஒரு அரச நிலகுலைய போராட்டம் நடக்கும்ல, அந்த மாதிரி விவசாயிகள் போராட்டம் ஞாபகம் இருக்குங்களா? ஒன்றிய அரசு பணியை வச்சுச்சுன்னா அந்த போராட்டம், அந்த மாதிரி ஒரு தெளிவான அரசியல் நடவடிக்கைகள் நீங்க எடுத்திருந்தா உங்களை பார்த்து பயம் வருங்க. அதிகாரத்திற்கு நான் எப்பவுமே ரொம்ப தெளிவா சொல்றேன், ஜனநாயகம் எது தெரியுங்களா? ஒரு கட்சி அரசியல் இருக்கு, ஆட்சியில் இருக்கு அப்படின்னா அதுக்கு எதிர்கட்சிகள் வலிமையானதா இருக்கணும். அப்பதான் ஆளுகிற கட்சிகள் ரொம்ப கவனமா தன்னுடைய வேலைகளை செய்வாங்க. நீங்க எதிர்கட்சிகள் பலவீனமாயிட்டீங்கன்னா ஆளுங்கட்சி நாங்க தான் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எதிர்கட்சிகள் பலவீனமா மட்டும் இல்ல, அறிவற்றவர்களாகவும் சேர்த்து இருக்கிறாங்கன்றதான் நான் வைக்கிற முதல் குற்றச்சாட்டை. அதுல ஒன்னா இருக்கும்போது அவங்களெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை.
அதில் அண்ணா விஜய் வந்து அடிச்சாடுற பல இடங்கள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. நீங்கள் கவினுடைய வழக்கு ஆணவ படுகொலை வழக்கு, நான் என்ன கேட்குறேன், கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்கோம்? திமுக கூட்டணியில் இருக்கும். நாங்கள் தான் போராடணும். நீங்கள் என்ன பண்ணீங்க? வேடிக்கை பார்த்தீங்க. அண்ணன் அறிக்கை கூட விடலை. தம்பிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாதி பிரச்சனைப்பா, அதில் தலையிட்டா உள்ளங்கமாயிரும் தம்பி, சாதி பிரச்சனைலாம் அப்புறம் இதில் தான் தலையிடுவேன், அரசியல்ன்றது என்னன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் கோரிக்கை. சாதியானவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வாங்கன்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம், தூய்மை பணியாளர்களை வச்சு, நாங்கள் வந்து தொழிலாளர்களை வச்சு போராடுறோம். ஆசிரியர் சங்கத்தில் நாங்கள் போகிறோம். இந்த சங்கங்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுகள் சங்கம், ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, மக்களுக்காக சொல்கிறேன். இந்த போராடின சங்கம் கம்யூனிஸ்டுகள் சங்கம், சிபிஎம் சிபிஐ சங்கம். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? நாங்கள் தான் எதிர்கட்சி வேலையும் சேர்த்து பார்க்குறோம். நீங்கள் பூரா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் புதுசாக வந்த கட்சியாவது கொஞ்சம், நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, புது வழக்கமாக இருப்பா பரட்டு பரட்டுன்னு கூட்டும்னுவாங்க, புது வழக்கு மாதிரி நல்லா கூட்டும் அப்படின்னு. அதுக்குமே எங்கள் அண்ணன் ஆயிக்கலாமல் இருக்கிறார். அதுதான் நமக்கு இருக்கிற கவலை. இல்லை, அதுதான் நமக்கு இருக்கிற கவலை மட்டும் இல்லை. அதனாலதான் அண்ணன் எல்லாம் கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஐ டோன்ட் கேர் அப்படின்னு வரல முதலமைச்சர். அதை கூட நிறைய மீம்ஸ்ல போடுவாங்க. அந்த ஐ டோன்ட் கேர்ன்றது காரணம், ஏய் போடா அந்த ஓரமா போய் குண்டு விளையாடுறா, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வராதடான்ற அளவுக்கு தான் அண்ணனுக்கு மரியாதை. எனவே அவங்க பேரெல்லாம் சொல்ற இடத்துக்கு அவங்க வளரல. அதான் டப்பு டப்புன்னு நொட்டாங்க, ஏய் ஓரமா போ அட்டகத்தி, ஓரமா போ அப்படின்றதெல்லாம் அவங்களால மகிழ்ச்சி.